ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜி விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்க ஒரு குடைவரை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். குடைவரை கோயில்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாறையாவோ இல்லை ஒரு குகையவோ கடைஞ்சி ஒரு கோவில் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற குடைவரை கோயில்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில், அதாவது பிற்காலத்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு குடைவரை கோயிலுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து போன வருஷம் இந்த கோயிலை டேக் ஓவர் பண்ணி ஃபுல்லுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறையால் செய்யப்பட்ட ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கோயில் எப்படி இருக்குன்னு வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா நதிக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறை. இந்த சுண்ணாம்பு பாறையை தான் குடஞ்சி கோயில் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதாவது அந்த செங்கற்களும் சுண்ணாம்பும் தேவையான அளவுக்கு வச்சு இந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ வந்து கோயிலுடைய நுழைவாயில் பார்த்தீங்கன்னா கற்களை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள அப்படியே வந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள ஒரு பூந்தொட்டியும் பூக்களும் இருக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். அதுவும் ரெண்டு பக்கமுமே இருக்கு. வாங்க கோயில் எப்படி இருக்கு உள்ள போய் பார்ப்போம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி உயரத்தில் இந்த கோயில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முழுமையாகவே முற்று பெற்றிருக்கு எப்படி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சுற்றுப்பாறை வந்து அமைஞ்சிருக்கு. திருச்சுற்றுப்பாறைனா இப்போ கோயில், அதாவது இந்த பிரகாரத்தை நம்ம சாமி கும்பிட்டுட்டு கோயில் அப்படியே சுற்றி வர்ற மாதிரி இங்கே வடிவமைச்சிருக்காங்க. அதாவது மேலே மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்கும் முறை பூமிக்கு அடியில் நம்ம வந்து சாமி கும்பிட்டு சுற்றி வர்ற மாதிரி இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் தான் சொல்கிறாங்க. அதாவது மூலவரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிவன் கோயில் தான் இருந்திருக்கு. இப்போ வந்து இங்கே ஒரு சிவன் இல்லை, ஆனால் ஒரு நாகர்சனம் மட்டும் இருக்குது. அதுலேயுமே ஒரு குட்டிய ஒரு சிவன் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கடவுளை வச்சுமே வழிபட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எதுவுமே இல்லை. கொஞ்சம் பாருங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூலவரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நாகேஸ்வரம் மட்டும்தான் இருக்குது. அதுலேயுமே குட்டி ஒரு சிவன் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து சிவன் சிலை வச்சு வழிபட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி வந்து வெளியேற்றுறதுக்கான பாதையுமே அமைச்சிருக்காங்க. அதான் உள்ள அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்து அப்படியே வெளியில் வர்றதுக்கான பாதையுமே அந்த காலத்திலே வடிவமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கான இடமுமே கொடுத்துருக்காங்க. அதாவது விளக்கு வச்சு வழிபடுறதுக்கான இடம் ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரகாரத்துக்கு இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாதை ஒன்று இருக்குது. அதான் அந்த திருச்சுற்று பாதை போகிறதுக்கான பாதை. கொஞ்சம் வந்து குறுகலாக தான் இருக்குது, ஸோ பார்த்து வாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திருச்சுற்றுப்பாதை போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இந்த கோயில் வந்து அந்த பாறை சொன்ன பார்த்தீங்களா, அதாவது சுண்ணாம்பு பாறையால் எப்படி இருந்துச்சுக்கான ஒரு இடத்த மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து இந்த மாதிரி சுண்ணாம்பு பாறையில தான் இருந்துச்சு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த கோயிலை டேக் ஓவர் பண்ணி ஃபுல்லுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல்லுமே சுண்ணாம்பு பூசி புதுசாக வச்சிருக்காங்க. இந்த இடத்த மட்டும் ஏன் இப்படி வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கோயில் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மக்கள் வந்து இந்த மாதிரி பிளேஸில் வந்து அந்த கோயிலை வந்து வழிபட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த இடத்த மட்டுமே அது எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சிருங்கன்னு சொல்லி கலெக்டர் வந்து உத்தரவு கொடுத்ததுனால இந்த இடத்த மட்டும் அப்படியே வச்சுக்காங்க. மித்த இடத்த ஃபுல்லுமே கவர்மெண்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி புது கோயில் மாதிரி வச்சிருக்காங்க. கொஞ்சம் சுற்றி பாருங்க. கோயில அந்த பகுதி வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து கோயிலோடைய திருச்சுற்றுப்பாதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த காலத்தில் மக்கள் வந்து இந்த கோயிலை வழிபடுறதுக்காகவே இங்கே வந்து விளக்கு தூண் வச்சுருக்காங்க. அதாவது விளக்கு தூண் எதுக்கு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து சுற்றி வரும்போது இருட்டாக இருக்குமே,
அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக விளக்கு தூண் வைக்கிறதுக்கான இடம் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் வர்றதுக்காக ஒரு 2-3 பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸை ஃபுல்லுமே ஓப்பனாக விட்டு வெளிச்சம் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நாகர் சிலை பார்த்தோம் பார்த்தீங்களா, நாகர் சிலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாதை, அதாவது அந்த திருச்சுற்று பாதை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பாதை. இங்கேயுமே விளக்கு வைக்கிறதுக்கான இடம் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப இருட்டாக இருக்கனால தான் நம்ம லைட் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ வள்ளி குகை கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்செந்தூர் வள்ளி குகை கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு குடைவரை கோயிலுக்கு தான். அதுவுமே பாறையை குடைஞ்சி தான் கோயில் வரி வடிவமைச்சிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கோயிலை ஃபுல்லுமே சுற்றி பார்த்துட்டோம். அதாவது திருச்சுற்றுப்பாதையில சுற்றி பார்த்தோம். கோயில் வந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம வெளியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இடம் மாதிரி ஒன்று இருக்குது. இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அதாவது இந்த கோயில் வந்து ஃபுல்லாக வழிபட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த இடத்த தான் கிணறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளால் ஃபுல்லுமே சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம கோயிலை வந்து உள்ள ஃபுல்லுமே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து கோயிலோட மேல் போய் அந்த சுண்ணாம்பு பாறையிலேருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து என்ன இடம் பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சம் வர்றதுக்காக சொன்னோம் பார்த்தீங்களா, கேப் போட்டு வச்சுருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த இடமே ஃபுல்லுமே இது கண்ணாடி போட்டு வச்சுக்கனால ஃபுல்லாக தெரியல. அதே மாதிரியே 3 இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது வெளிச்சம் வர்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு அடிக்கல் ஒன்று நட்டுருக்காங்க. இந்த அடிக்கல் எதுக்கு நட்டுருக்காங்கன்னு அது சரியாக டீட்டெயில்ஸ் தெரியல. கேட்டோம் வந்து தெரியலன்னு சொன்னாங்க. என்ன காரணம் தெரியல. இதுதான் இந்த கோயிலுடைய மேல் பகுதி. அது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா நதி. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அர்ஜுனா நதி. அதான் அங்கனுக்குள்ள ஒரு கல் மண்டபம் மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா. அந்த கல் மண்டபமுமே இந்த கோயிலுடைய சம்மந்தப்பட்ட ஒரு பிளேஸ் தான். அது எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்து போய்ப்போம். வந்து கோயிலுக்கு அந்த கல் மண்டபம் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனா நதியை கிராஸ் பண்ணி தான் போகணும். அதாவது அந்த பக்கம் தான் போகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாதை ஒன்று இருக்குது. அந்த பாதை வழியாக போகணும். குகை கோயிலில் வந்து சாமி கும்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு அர்ஜுனா நதியை கிராஸ் பண்ணி தான் இந்த கல் மண்டபத்துக்கு வரணும். இந்த கல் மண்டபமே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கட்டும்போதே இந்த கல் மண்டபமே சேர்த்து கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில் தான் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இல்லை, ஒரு நாகர் சிலை தான் இருக்குது. ஒரு பெரிய நாகர் சிலையும் சின்னதாக ஒரு 4 சின்ன நாகர் சிலையுமே இருக்குது. போகிற வழியிலேயே இந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமியோடைய முகம் தெரியும் பாருங்களேன். கருப்பண்ணசாமி முகம், வாள் தெரியுதா. இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சுற்றுப்பாதை அமைஞ்ச மாதிரி தான் அந்த கோயிலுமே கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து கோயில் ஃபுல்லுமே அந்த மேற்கூரை வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருக்கு. ஃபுல்லுமே இடிஞ்சு விழுந்திருக்கிறதுனால உள்ளே போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஃபுல்லுமே பீங்கானா இருக்கிறதுனால உள்ளே போக முடியாது. நம்ம அப்படி கூடி வந்தோம்னா இந்த பாதை வழியாக தான் வர்ற மாதிரி இருக்கும்.
இப்போ வந்து நம்ம கோயிலை ஃபுல்லுமே சுற்றி பார்த்துட்டோம். கோயில் வந்து நல்லா இருக்குது. இப்போ இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகாசியிலேருந்து எரிச்சநத்தம் போகிற வழியில் இருக்கிற சொக்கலிங்கபுரங்கிற ஊரில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது. நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். அந்த கோயில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த கோயிலும் பாருங்கள். அதுக்கு எதுக்கவே பார்த்தீங்கன்னா கல் மண்டபமும் இருக்குது. இதையும் வந்து பாருங்கள். ஆனால் இங்கே வரும்போது மட்டும் கொஞ்சம் செருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லுமே கண்ணாடியாக இருக்குது. வரும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. அப்புறம் இந்த கோயில் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பை.